Yes, good evening, my dear students. இன்னைக்கு நம்ம டேலியில் how to accounting for the sales invoice அப்படின்னு கற்றுக்கலாம். அதுக்கு முன்னாடி டேலியில் டேக்ஸ் கண்ட்ரோல் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஜிஎஸ்டி டேக்ஸ் கண்ட்ரோல். அந்த டேக்ஸ் கண்ட்ரோல் எங்கெல்லாம் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்கேனான்னு பார்க்குறேன். உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன்னா 107 இல்லை ஷேர் பண்ண உங்களுக்கு குரூப்பில் இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர். இப்போ டேக்ஸ் கண்ட்ரோல் அப்படின்னா என்ன, அதை எங்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படிங்கிறது நான் இங்கே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். முதல்ல டேலியில் 28 வகையான குரூப்ஸ் இருக்குது. டேலியில் பார்த்தீங்க அப்படின்னா டேலியில் ஆல்டரில் போய்ட்டு குரூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் இந்த மாதிரி குரூப்ஸ் இருக்குது. டிஃபால்ட் குரூப் அந்த மாதிரி 28 வகையான டிஃபால்ட் குரூப் இருக்குது. சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் போனீங்கன்னா தெரியும். சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸு குரூப் அதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 28 குரூப். அவுட் ஆஃப் 28 குரூப்ஸ் the only group duties and taxes can do the computation work. Other group will not do. மொதல் இன்ஃபர்மேஷன் இன்றைக்கி இதை தெரிஞ்சுக்கணும். டேலியில் டிஃபால்ட்டாக இருக்கிற 28 குரூப், அந்த டிஃபால்ட் குரூப் இல்லாமல் நீ ஏதாவது ப்ரைமரி குரூப்போ செகண்டரி குரூப்போ க்ரியேட் பண்ணிக்கலாம். எத்தனை குரூப் க்ரியேட் பண்ணினாலும் கம்ப்யூட்டேஷன் ஒர்க்கு பண்ணக்கூடிய ஒரே குரூப் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி எது ஒன்லி டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸ். பாக்கி ஒரு சேல்ஸ் லெட்ஜர் இருக்குது, 10,000 ரூபாய் சேல்ஸு அப்படின்னா அதுக்கு டேக்ஸ் வந்து 9% சிஜிஎஸ்டி 9% எஸ்ஜிஎஸ்டி கால்குலேட் பண்ணு அப்படின்னா அந்த கண்ட்ரோல் வந்து பண்ணக்கூடிய ஒரே லெட்ஜர் டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸஸ். இல்லையா? அந்த டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸஸ் லெட்ஜரை எங்கே கொண்டு போய் கொடுக்குறது? ஃபார் எக்ஸாம்பிள், நான் உங்களுக்கு சொன்னேன், நேற்றுக்கு பெங்களூர் போயிட்டு வந்தேன். முந்தா நாள் நைட்டு பெங்களூர் போயிட்டு தூங்காமல் கொள்ளாமல் கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ணிவிட்டு மீட்டிங் அட்டன் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் அப்படியே நைட்டு தூங்காமல் வந்து காலம்புற ஒரு 2 மணி நேரம் தான் தூங்குறேன். காலம்புற 5 மணிக்கு ட்ரெயினை விட்டு இறங்கினா வீட்டுக்கு 6 மணிக்கு வந்தேன். ஒரு 8:30 மணி 9 மணி வரைக்கும் தூங்கினா அப்புறம் எந்திரிச்சு குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு கையோடு போயிட்டேன். பயங்கர தூக்கம் இருக்கும். 2 நாள் கண்டினியூஸாக தூங்கல, 2 நாள் வேலை செஞ்சுருக்கேன். அது பார்த்து நல்ல தூக்கத்தோடு போயிட்டு கிளாஸில் உட்காடுறேன். கிளாஸில் உட்காந்தா ஒரே தூக்கமாக வரும். சரி, தூக்கத்தை கலைக்கிறதுக்கு போய் டீ சாப்பிட்டு வரலான்னா கிளாஸ் ஆரம்பிச்சிச்சுன்னா போக முடியாது. ஒரு பையனை கூப்பிட்றோம், போயிட்டு ஒரு டீ வாங்கி வரும். அந்த டீ வாங்க போனவன் அப்படியே போய் நிற்கிறாங்க, வரவே இல்லை. எனக்கோ தூக்கம் கிடக்கும். நான் இன்னொரு பையனை கூப்பிட்றேன். ஒரு பையனை டீ வாங்க அனுப்பிச்சேன். ஃபார் எக்ஸாம்பிள் அசோக்குமார் போய் டீ வாங்கிட்டு வாப்பான்னு அசோக்குமார் அனுப்பிச்சேன். அசோக்குமார் டீ வாங்க போனவன் அங்கே டீ கடையில் நின்று பேசிகிட்டு இருக்கேன். அடுத்தது பாலாவை கூப்பிட்றேன். பாலா இங்கே வாப்பா, அசோக்குமாரை டீ வாங்க அனுப்பிச்சான், வாங்கிட்டு வரல, நீயாவது போய் வாங்கிட்டு வாயா அப்படின்னு. என்ன சார் வாங்கிட்டு வரணும்? சரி, காஃபி வாங்கிட்டு வாயா அப்படின்னு. காஃபி வாங்க போன பாலா என்ன பண்ணிருக்கணும்? அவனாவது வாங்கிட்டு தரணும்ல, அவனும் வாங்கல. அடுத்தது பார்க்குறேன், இவனும் போனால் அவனும் போனால் ஒன்றும் வரலையே. இர்ஷாத்தை கூப்பிட்டேன். இர்ஷாத்துக்கு வாப்பா, ஏற்கனவே அசோக்கை டீ வாங்க அனுப்பிச்சேன், பாலாவை காப்பி வாங்க அனுப்பிச்சேன், 2 பேரும் வரல, நீ ஏதாவது போய் வாங்கிட்டு வா, எனக்கு ரொம்ப தலைவலிக்குது, தூக்கமாக வருதியா எனக்கு. இர்ஷாத்தை கூப்பிட்டேன். என்ன வேணும் சார்? பூஸ்ட் வாங்கிட்டு வரேன். பூஸ்ட். இவன் போனால் இவனும் வரல. 3 பேரும் நின்று அங்கே பேசிட்டு என்ன பேசுகிறான்னு சொன்னான். வாத்தியாருக்கு என்ன வேலைடா, அவனுக்கு நம்ம டீ வாங்கி கொடுக்குறதா வேலை. பேசிகிட்டு இருக்காங்க. நான் சப்ஜெக்ட் தான் பேசுகிறேன், வேறு ஒன்றும் எல்லாமே எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். இந்த 3 பேரும் நின்று அங்கே நின்று பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கோ பயங்கர தூக்கம். கடைசியாக கார்த்தியை கூப்பிட்றேன். கார்த்தி, இந்த மாதிரி 3 பேரை அனுப்பிச்சு 3 வாங்கிட்டு வர சொன்னேன். ஒருத்தனை டீ வாங்க அனுப்பிச்சேன், ஒருத்தனை காஃபி வாங்க வச்சோம், ஒருத்தனை பூஸ்ட் வாங்க அனுப்பிச்சேன். 3 பேருமே வேஸ்ட்டு, வரல. நீயாவது இதான் வாங்கி கொடுயா அப்படின்னு. என்ன வேணும் சொல்லுங்கள் சார், நான் வாங்கிட்டு வரேன். விசுவாசமான ஆள் கார்த்தி. உடனே கார்த்தி ஓடி போயிட்டு என்ன வேணும்னு கேட்டார். பிளாக் டீயாக வாங்கிட்டு வாங்க அப்படிங்க. பிளாக் டீ வாங்க போய் பிளாக் டீ வாங்கிட்டு வந்துட்டார். வாங்கிட்டு வரும்போது பார்த்தா இந்த 3 பேர் நின்றுருக்கான். ஏண்டா ஒன்றெல்லாம் டீ காஃபி வாங்கிட்டு சொன்னால, வாங்கி கொடுத்துருக்கல, பாவம் தானே அவர் அப்படி சொல்லிட்டு வந்துட்டான். வந்துட்டா இப்போ என் டேபிளில் பிளாக் டீ நிற்கிது. பின்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் ஹார்லிக்ஸ் கொண்டு வைக்கிறான்.
அதுக்கப்புறம் ஒருத்தன் பார்த்தீங்கன்னா காப்பியை கொண்டு வந்து பால் ஆகுது. அசோக்குமார் கொண்டு வந்து டீயை வைக்கிறான். இப்போ பாரு, நான் எப்படி அந்த ஹோட்டலில் இந்த மெயின் கோர்ஸ் சப் கோர்ஸ் மாதிரி எப்படி வரிசையாக இருந்தது, அந்த மாதிரி ஸ்டார்டர் பேக் மாதிரி வரிசையாக இப்போ 4 ஐட்டம் இருக்குது. இந்த பக்கம் டீ இருக்குது, இந்த பக்கம் காஃபி இருக்குது, இந்த பக்கம் பூஸ்ட்டு, இந்த பக்கம் தூக்கத்தை கலைக்கிறதுக்காக பிளாக் டீ. நான் எதை சாப்பிட்றேன்? எனக்கு குழப்பம் வருமா வராதா? அதே மாதிரி தான் டேலியும். டேக்ஸ் கண்ட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா டேலியில் மொத்தம் 7 இடத்துல கொடுக்கலாம். 7 இடத்துல கொடுக்கலாங்கிறத 7 இடத்துலையும் கொடுக்கக்கூடாது. இந்த மாதிரி ஸ்டார்டர் பேக் மாதிரி வரிசையாக கொடுக்கக்கூடாது. எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் வாங்கி வந்து கொடுத்தா எனக்கு எப்படி சாப்பிட்றது, எதை சாப்பிட்றதுக்கு குழப்பம் வருதோ, அந்த மாதிரி டேலியில் டேக்ஸ் கண்ட்ரோலுங்கிறது 7 இடத்துல கொடுக்கலாம். 7 இடத்துல கொடுக்கலாங்கிறத நீ 7 இடத்துலையும் கொடுக்கக்கூடாது. ஏதோ ஒரு இடத்துல தான் கொடுக்கணும், பாக்கி இடம்லாம் கொடுக்கக்கூடாது. அப்புறம் ஏன் சார் 7 இடம் அப்படின்னு சொல்லியிருக்கேன்னு நினைக்கலாம். அது வேறு காரணத்துக்காக இருக்குது. அது என்ன காரணங்கிறது பின்னாடி வரும்போது சொல்கிறேன். ஸோ டேக்ஸ் கண்ட்ரோலுங்கிறது நீ பர்ஃபெக்டாக கொடுக்கணும், இல்லைன்னா உனக்கு டேலி கரெக்டாக கால்குலேட் பண்ணாது. ஒன்று கால்குலேட்டே பண்ணாது, இல்லை தப்பாக கால்குலேட் பண்ணும். அப்புறம் சொல்ல வேண்டியது, சார் எனக்கு தப்பாக கால்குலேட் பண்ணேன், எனக்கு நான் 18 தான் கொடுத்தேன் ஆனால் 12 கால்குலேட்டேன். நீ தப்பாக கொடுத்துட்டு டேலி மேலே தப்பு சொல்ல வேண்டியது, ரைட்டா? அப்போ டேக்ஸ் கண்ட்ரோல் எப்படி கொடுக்கணும்? டேக்ஸ் கண்ட்ரோல் எப்படி கொடுக்கணும்னா, நீ இன்வென்ட்ரி மெயின்டைன் பண்ணுற, இன்வென்ட்ரி மெயின்டைன் பண்ணல, 2 சினாரியோ. நீ வந்து ஒரு ட்ரேடர், இன்வென்ட்ரி மெயின்டைன் பண்ணுற, அப்போ டேக்ஸ் கண்ட்ரோல் இன்வென்ட்ரியில் கொடு. சார் நான் வந்து ஒரு ஆடிட்டர், எனக்கு இன்வென்ட்ரி கிடையாது, அப்போ லெட்ஜரில் கொடு. இன்வென்ட்ரி மெயின்டைன் பண்ணினா இன்வென்ட்ரியில் கொடு, இன்வென்ட்ரி மெயின்டைன் பண்ணலைன்னா லெட்ஜரில் கொடு. அப்போ இதுலேருந்து ஒரு விஷயம் கிளியர், உனக்கு டேக்ஸ் கண்ட்ரோல் 2 இடத்துல மெயினாக கொடுக்கலாம். ஒன்று இன்வென்ட்ரி, இன்னொன்று லெட்ஜர், ரைட்டா? வேறு எங்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு நிமிஷம் அப்படி காட்டுறேன். டேக்ஸ் கண்ட்ரோல்னால் என்ன, அதை எப்படி கொடுக்கறது அப்படிங்கிறது நான் உங்களுக்கு காட்டுறேன். ஒரு சினிமா படத்தில் சொல்லுவோம், ஒரே ஒரு குருக்கள் வரார் வழி விடுங்கங்கிற மாதிரி. நீ வந்து உன்னுடைய என்டையர் கம்பெனிலையும் ஒரே ஒரு ப்ராடக்ட் தான் சேல்ஸ் பண்ணுற. ஃபார் எக்ஸாம்பிள், ஜுவல்லரி ஷாப் வச்சுருக்கேன். ஜுவல்லரி ஷாப்பில் கோல்டு ஜுவல்லரி மாத்திரம் சேல் பண்ணுறேன், கவரிங் பண்ணலை, வெள்ளி பண்ணலை, வெறும் கோல்டு மாத்திரம் பண்ணுறேன், இல்லை டைமண்ட் மாத்திரம் பண்ணுறேன். அந்த மாதிரி ஒரே ஒரு குட்ஸ் மாத்திரம் சேல்ஸ் பண்ணுறேன். அல்லது நீ ஒரு கன்சல்டன்ட்டு, ஆர்கிடெக்ட், ஒன்லி கன்சல்டிங் சர்வீஸ் மாத்திரம் தான் கொடுக்குற, பில்டிங் எடுத்து கட்டுற கான்ட்ராக்ட் ஒர்க் பண்ணுறது. இந்த மாதிரி ஒரே ஒரு சர்வீஸ் அல்லது ஒரே ஒரு ப்ராடக்ட் நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தால் அதுக்கு டேக்ஸ் கண்ட்ரோல் F11 கொடுக்கணும். முதல் இடம், ரைட்டா? எங்கே கொடுக்கணும்? கேட்வே ஆஃப் டேலியில் F11 ப்ரெஸ் பண்ணுங்கள். F11 ப்ரெஸ் பண்ணி இங்கே எனேபிள் டாக்ஸேஷன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல செட்டு அல்லது ஆல்டர் கம்பெனி ஜிஎஸ் டீடைல் அப்படின்னு இருக்குல்ல, இந்த இடத்துல போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், ஸ்பெசிஃபை டீடைல்ஸ் ஏர் அப்படின்னு கொடுக்கலாம். அடுத்த டீடைல் என்ன கொடுக்கணும்? ஹெச்எஸ்என் எஸ்சிஏசி. ஹெச்எஸ்என்னா என்ன, எஸ்சிஏசினா என்ன? ஹெச்எஸ்என் அப்படின்னா ஹார்மனைஸ்டு சிஸ்டம் ஆஃப் நாமென்க்ளேச்சர் அப்படின்னு அர்த்தம். ஹெச்எஸ்என் ஹெச்எஸ்என் அப்படின்னா ஹார்மனைஸ்டு சிஸ்டம் ஆஃப் நாமென்க்ளேச்சர் அப்படின்னு. இட் இஸ் த சிஸ்டம் ஃபார் த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் குட்ஸ் வேர்ல்டு வைடு. வேர்ல்டு வைடாக ஒரு இன்வென்ட்ரியை கிளாஸிஃபிகேஷன் பண்ணுறதா இருக்கிறதா ஹெச்எஸ்என். இன்வென்ட்ரியை ஏன் கிளாஸிஃபிகேஷன் பண்ணணும்? அடுத்த கேள்வி, ஏன் கிளாஸிஃபிகேஷன் பண்ணணும்? இப்போ ஒரு டீ போடுறோம், டீக்கு என்னென்ன தேவை? பால், டீ தூள், சர்க்கரை, ரைட்டா? பால், டீ தூள், சர்க்கரை 3 சேர்த்து தான் கேட்குறோம். இப்போ மெட்ராஸில் வந்து சர்க்கரைன்னு கேட்டால் எதை கொடுப்பாங்க? இப்போ உப்புளியை கேட்குறாரு, உப்புளி இருக்கியாமா? இருக்கு சார். உங்கள் ஊரில் டீ தூளுக்கு நீங்கள் என்ன போடுவீங்க? சர்க்கரைன்னு கேட்பீங்களா, ஜீனின்னு கேட்பீங்களா? ஜீனின்னு தான் சார் கேட்போம். ஜீனின்னு கேட்டால் தானே ஜீனி கொடுப்பான், இல்லைன்னா என்ன பண்ணுவான்? வெறும்னா சர்க்கரைன்னு கேட்டால் எதை கொடுப்பான்? நாட்டு சர்க்கரை கொடுத்து, நாட்டு சர்க்கரை கொடுப்போம். புரிஞ்சுட்டியா? இதே மெட்ராஸில் காவியா இருக்காங்க, மெட்ராஸில் போய் எனக்கு சர்க்கரை வேணும்னு கேட்டால் என்ன கொடுப்பாங்கன்னா ஜீனியை கொடுப்பான்.
இதே கும்பகோணத்தில் போயிட்டு நீ சர்க்கரை வேணும்னா நாட்டு சர்க்கரை கொடுப்பான். நாட்டு சர்க்கரைக்கும் சீனிக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ சர்க்கரைங்கிறது ஒரே பேர் தான், ஆனால் அதுக்கு 2 ப்ராடக்ட்டு. மெட்ராஸில் சர்க்கரைன்னா ஜீனி தரம், கும்பகோணத்தில் சர்க்கரைன்னா நாட்டு சர்க்கரை தான். அங்கே நீ ஜீனின்னு கேட்டு வாங்க. அப்போ நீ என்ன பண்ணணும், இங்கே மெட்ராஸில் இருக்கிறவங்களாம் ஜீனின்னு கேட்டு வாங்குங்க. அதுதான் கரெக்டானது, சர்க்கரை கிடையாது. ஓகேவா? இனிமேல் நீங்கள் போயிட்டு நீங்கள் கடையில் வாங்கினீங்கன்னா எனக்கு ஜீனின்னு கேளுங்க. டேலியால் அது ஒரு மாற்றம் வரட்டும். அப்போ ஒரே ப்ராடக்ட், ஒரே பேருக்கு 2 ப்ராடக்ட் இருக்குது தமிழ்நாட்டில். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ, கார்த்தி இருக்காரு அமெரிக்காவில், நான் இருக்கிறது சென்னையில். கார்த்தி வந்து என்ன பண்ணுறாரு, ஆர்கானிக்காக சாப்பிடணும்னு நினைக்கிறாரு. அதுக்கு அங்கே இருக்கிறவங்களுக்கு சேல் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து ஒரு 5 மூட்டை சர்க்கரை அனுப்புங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஆர்டர் கொடுக்குறாரு. என்ன சர்க்கரைன்னு நினச்சி அனுப்புகிறாரு அவர், நாட்டு சர்க்கரை. ஆனால் நான் எங்கே இருக்கேன், மெட்ராஸில் இருக்கேன். என்கிட்ட சர்க்கரைலாம் இதை அனுப்புவேன், ஜீனி அனுப்புவேன். ஜீனி அங்கேயே இருக்குது, அவங்ககிட்டலே இருக்குது. அவங்ககிட்ட நாட்டு சர்க்கரை தான் கிடையாது. புரியுதா? அவன் கேட்டது என்கிட்ட நாட்டு சர்க்கரை, நான் அனுப்புறது ஜீனியை. 2 பேருக்கு சண்டை. ஐயோ, நான் ஒன்று கேட்டால் நீ ஒன்று அனுப்புறியா அப்படின்னு. நீ என்ன கேட்ட, நான் இதை தான் கேட்டேன். நீ நான் ஒரு படத்தில் கேட்பல, நீ என்ன கேட்ட, நான் நல்லெண்ணெய், இது நல்லெண்ணெய் தானே, ஓ நீ நல்லெண்ணெய் கேட்டியா அப்படிங்கிற மாதிரி. அவன் கேட்டது நீ என்ன கேட்ட, சர்க்கரை கேட்டேன். நான் சர்க்கரை தானே அனுப்பிச்சேன். இல்லையா, இது சர்க்கரை கிடையாது. சண்டை வரும். இந்த குழப்பத்தை தீக்கிறதுக்கு தான் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒவ்வொரு ஐட்டம் நேமுக்கும் ஹெச்எஸ்என் கோட் அப்படின்னு வேர்ல்டு லெவலில் அக்செப்டடு ஸ்டாண்டர்ட் இருக்குது. அந்த ஹெச்எஸ்என் கோடு 8 டிஜிட். அந்த மாதிரி ஹெச்எஸ்என் கோடு மேண்டட்ரியாக நீங்கள் மென்ஷன் பண்ணணும். இது வந்து ப்ராடக்ட்டுக்கு. அதுவே சர்வீஸாக இருந்தால் எஸ்ஏசி அப்படின்றது, சர்வீஸ் அக்கௌண்டிங் கோடு. இப்போ வந்து ஆடிட்டர் சர்வீஸ்னால் அதுக்கு ஒரு அக்கௌண்டிங் கோடு, லீகல் சர்வீஸ் அப்படின்னா அதுக்கு ஒரு அக்கௌண்டிங் கோடு, கன்சல்டிங் சர்வீஸ் அப்படின்னா அதுக்கு ஒன்று, கான்ட்ராக்ட் சர்வீஸ்னால் அதுக்கு ஒரு அக்கௌண்டிங் கோடு. இந்த மாதிரி சர்வீஸ் அதுக்கு தனியாகவும், ஐட்டம் அதுக்கு தனியாகவும் 8 டிஜிட் அக்கௌண்டிங் கோடு இருக்குது. கிளியரா? அந்த ஹெச்எஸ்என் கோடை பேஸ் பண்ணி தான் டேக்ஸ் ரேட்டும் வரும். கிளியரா? இப்போ ஹெச்எஸ்என் கோடு டேக்ஸ் ரேட்டாக என்னன்னு தெரிஞ்சு போச்சு. ஹெச்எஸ்என் கோடு வேணும்னா என்ன பண்ணணும், நகை வேணும்னா நகை கடைக்கு போகணும். ஹெச்எஸ்என் கோடு வேணும்னா ஹெச்எஸ்என் கோடு. நீங்கள் பாருங்கள், ஹெச்எஸ்என் கோடு அண்டு டேக்ஸ் ரேட்டு எதுக்காக, ஃபார் அட்வர்டைசிங் சர்வீசஸ் அப்படின்னு டைப் பண்ணும். அப்படி டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹெச்எஸ்என் கோடு கிடைக்கும். இப்போ அதோட ஹெச்எஸ்என் கோடு 998361. ஓகேவா? ஹெச்எஸ்என் கோடு என்ன, அதை இங்கே மென்ஷன் பண்ணணும். அடுத்தது டிஸ்கிரிப்ஷன். டிஸ்கிரிப்ஷனில் அட்வர்டைசிங் சர்வீசஸ் அப்படின்னு ஃப்ரம் 1/4. அடுத்தது டேக்ஸு. டேக்ஸில் ஸ்பெசிஃபைட் டீடைல்ஸ் இயர் அப்படிங்கிற செலக்ட். ஸ்பெசிஃபைட் டீடைல்ஸ் இயர் செலக்ட் பண்ணால் எக்ஸம்டடு, நில் ரேட்டு, டாக்ஸபிள் அப்படின்னு 3 ஐட்டம். இங்கே டாக்ஸபிள் அப்படின்னு செலக்ட் பண்ணி ரேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது 18% ஐட்டம், ஸோ 18 அப்படின்னு போடும். ஐஜிஎஸ்டி 18 போட்டிங்கன்னா சிஜிஎஸ்டி 9, எஸ்ஜிஎஸ்டி 9. மொத்தம் எத்தனை டேக்ஸு, 3 டேக்ஸாக நினைக்காத, இது ஒரே டேக்ஸ் தான் ஐஜிஎஸ்டி, இது வந்து இன்னொரு வகை டேக்ஸ். அதையே பிரித்து சிஜிஎஸ்டி அண்ட் எஸ்ஜிஎஸ்டி சொல்லுங்கள். அப்போ ஐஜிஎஸ்டினா என்ன, சிஜிஎஸ்டி அண்ட் எஸ்ஜிஎஸ்டினா என்ன? ஜிஎஸ்டி வரத்துக்கு முன்னாடி என்ன இருந்ததுன்னா வேட் அப்படி இருந்தது. அந்த வேட்டை யார் வசூல் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டு. இப்போ நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுன்னு வச்சுக்கோங்க. இந்தியா பூரா 50 பேர் இருக்கீங்க, 50 பேரும் ஆளுக்கு ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டு. நான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட். இப்போ காவியா ஒரு ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணுறேன், நான் போயிட்டு என்ன பண்ணுவேன், முதல்ல எக்ஸைஸ் டியூட்டி வாங்கிட்டு வந்துடுவேன் 12%. ஏன் பின்னாடியே வேட்டு, சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து வேட் வசூல் பண்ணிவிடும் 14%. அப்போ ஒரே ஆள்கிட்ட 2 பேரும் வசூல் பண்ணிட்டு இருந்தோம். சென்ட்ரல் கவர்மெண்ட்டு நீ பொருளை உற்பத்தி பண்ணினா வரி அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு இருந்தோம். ஸ்டேட் கவர்மெண்ட்டு பொருளை விற்றா வரின்னு அவன் பங்குக்கு அவன் வாங்கிட்டு போயிட்டு இருந்தான். ஜிஎஸ்டி வந்ததுக்கப்புறம் நீயும் இனிமேல் டேக்ஸ் வசூல் பண்ணக்கூடாது, நானும் டேக்ஸ் வசூல் பண்ணக்கூடாது. அப்படின்னா என்ன பண்ணுறது, 2 பேரும் சேர்ந்து வசூல் பண்ணுவோம். அப்படின்னா அந்த மாதிரி 2 பேரும் சேர்ந்து வசூல் பண்ணுற அந்த டேக்ஸுக்கு பேர் தான் ஐஜிஎஸ்டி ரேட் அப்படிங்கிறது.
ஸோ இந்த ஐஜிஎஸ்சிங்கிறது எப்போ வரும் அப்படின்னா ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட் வித்தா வரும். இந்த டேக்ஸ் யாருக்கு சொந்தம்? ஐஜிஎஸ்சி யாருக்கு சொந்தம் அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் பாதி பாதி ஈக்குவல் ஷேர் சொந்தம். அப்போ ஐஜிஎஸ்சிங்கிறது வெறும் ரேட் பர்பஸ். ஐஜிஎஸ்சி 18% அப்படின்னா அதில் சென்ட்ரல் கவர்மெண்ட் 9%, ஸ்டேட் கவர்மெண்ட் 9%. ஐஜிஎஸ்சி 28% அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு 12, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு 12 நடக்கும். ஜிஎஸ்சிங்கிறது டெஸ்டினேஷன் பேஸ்டு டேக்ஸ் கிடையாது. ஆமாம், டெஸ்டினேஷன் டேக்ஸ். டெஸ்டினேஷன் பேஸ்டு டேக்ஸ் அப்படின்னா எந்த ஸ்டேட்டுக்கு ப்ராடக்ட் போதோ அந்த டேக்ஸ் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட டேக்ஸ் அந்த போய்டும். சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஒன்று தான். எங்கே தமிழ்நாட்டிலேருந்து கொடுத்தாலும் ஒரே மோடி கவர்மெண்ட்டு தான், கர்நாடகாலேருந்து கொடுத்தாலும் அதே மோடி கவர்மெண்ட் தான். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன்று தான், அது கிளியர். ஸ்டேட் கவர்மெண்ட் ஒன்லி மாறும். இப்போ தமிழ்நாட்டிலேருந்து வாங்கி தமிழ்நாட்டில் விற்றோன்னு வச்சுக்கோ, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய ஷேரு மோடிக்கு போயிடும், ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஷேரு தமிழ்நாட்டில் நம்ம ஸ்டாலின் கவர்மெண்ட்டுக்கு போயிடும். இதே தமிழ்நாட்டிலேருந்து கர்நாடகா போகுதுன்னு வச்சுக்கோ, தமிழ்நாட்டிலேருந்து கர்நாடகா போனால் ஐஜிஎஸ்சின்னு வாங்குவோம். ஐஜிஎஸ்சின்னு மொத்தமாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் கொடுத்துருவான். சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுவான், தன்னுடைய ஷேர் சிஜிஎஸ்சி எடுத்துப்பான். இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஷேர் யாருக்கு போகணும் அப்படின்னா அது கர்நாடகாவுக்கு போகணும். அப்போ வந்து என்ன பண்ணுவார், அந்த நிர்மலா சீதாராமன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் என்ன இன்ஃபர்மேஷனுங்கிறத கேட்டு வாங்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அந்த ஷேரை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து வாங்கின ஷேரில் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்குள்ள ஷேரை கர்நாடகா கவர்மெண்ட் கொடுத்துரும். ஸோ அதனால தான் ஐஜிஎஸ்சி ரேட் போட்டோம்னா சிஜிஎஸ்சி அண்ட் எஸ்ஜிஎஸ்சின்னு தனித்தனியாக பிரியும். நாம் வந்து ஒரே டேக்ஸ் தான் வசூல் பண்ணுவோம், ஐஜிஎஸ்சி அல்லது சிஜிஎஸ்சி அண்ட் எஸ்ஜிஎஸ்சி. இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் வரும். ஒன்று ஐஜிஎஸ்டி அல்லது ஈக்குவலன்ட்டு சிஜிஎஸ்டி அண்ட் எஸ்ஜிஎஸ்டி. தமிழ்நாட்டுக்குள்ளேயே வாங்கி தமிழ்நாட்டுக்குள்ளே விற்கிறதுனால சிஜிஎஸ்டி அண்ட் எஸ்ஜிஎஸ்டி. ஸோ இப்போ ஐஜிஎஸ்டி வந்து 18% அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சிஜிஎஸ்டி 9, எஸ்ஜிஎஸ்டி 9. ஐஜிஎஸ்டி 28 அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பிரியும். கிளியரா? இப்போ இந்த மாதிரி கொடுக்குறோம், இதுக்கு பேர் தான் டேக்ஸ் கண்ட்ரோல் அப்படிங்கிறது. இந்த மாதிரி கண்ட்ரோல் எங்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னா, ஒன்று இந்த மாதிரி F11 கொடுக்கலாம் முதல், அல்லது குரூப் கிரியேட் பண்ணுறோம். குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அட்வர்டைசிங் சர்வீசஸ் அப்படின்னு ஒரு குரூப், அக்கௌண்டிங் குரூப். அட்வர்டைசிங் சர்வீசஸ் அண்டர் டைரக்ட் இன்கம். அட்வர்டைசிங் சர்வீஸ் அண்டர் டைரக்ட் இன்கம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம கொடுத்துடலாம் டேக்ஸ் ரேட்டு 9998 361 ஸ்பெசிஃபைட் டீடைல்ஸ் இயரில் டேக்ஸபிள் 18%. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அட்வர்டைசிங் சர்வீஸ்னு ஒரு குரூப் க்ரியேட் பண்ணி அண்டர் டைரக்ட் இன்கமில் கொடுத்துடலாம். இந்த மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் லெட்ஜர் க்ரியேட் பண்ணலாம். லெட்ஜர் க்ரியேட் பண்ணும்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நியூஸ் பேப்பர் அட்வர்டைசிங் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. நியூஸ் பேப்பர் அட்வர்டைசிங் அண்டர் டைரக்ட் இன்கமில் வரணும். இது அண்டர் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் இன்கமில் வரணும். ஆனால் நம்ம வந்து டேக்ஸ் கண்ட்ரோலுக்காக என்ன பண்ணுறோம், அட்வர்டைசிங் சர்வீசஸ் அப்படிங்கிற குரூப்பில் கொடுத்துருவோம். அங்கே கொடுத்தவொடனே என்ன ஆகுது பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக ஆஸ் பர் கம்பெனி அல்லது குரூப் அங்கேருந்து பிக்கப் ஆகுது பாருங்க. எங்கேருந்து பிக்கப் ஆகுது, இங்கே ஆஸ் பர் கம்பெனி அல்லது குரூப்புன்னு கொடுத்ததுனால அக்கௌண்டிங் குரூப்பில் நீ கொடுத்துட்ட அங்கேருந்து பிக்கப் ஆகுது. ஸோ இங்கே வந்து என்ன பண்ணலாம், ஆஸ் பர் கம்பெனி அல்லது குரூப். ஆஸ் பர் கம்பெனினா F11 ஃபியூச்சரில் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். இது வந்து ஆஸ் பர் கம்பெனி பாசியாக இங்கே நம்ம கொடுக்கல. பட் குரூப் அப்படிங்கிறது இந்த இடத்துல, இந்த குரூப் அப்படிங்கிறது லெட்ஜரில் இப்போ நியூஸ் பேப்பர் அட்வர்டைசிங் அப்படின்றதுன்னு வச்சுக்கோங்க. நியூஸ் பேப்பர் அட்வர்டைசிங் கம்ஸ் அண்டர் அட்வர்டைசிங். இது வந்து பார்த்திங்கன்னா அட்வர்டைசிங், நியூஸ் பேப்பர் அட்வர்டைசிங், டிவி அட்வர்டைசிங் இந்த மாதிரி இருக்குது. இன் ஜென்ரல் நம்ம அட்வர்டைசிங்கில் கொடுக்குறோம். ஸோ இங்கே வந்து அட்வர்டைசிங் அப்படிங்கிற குரூப் கீழே செலக்ட் பண்ணதுனால ஆட்டோமேட்டிக்காக என்னாச்சு, இங்கே வந்து இது ரெண்டாவது. மூணாவது, இந்த குரூப்பை நான் டெலீட் பண்ணிடுறேன். மூணாவது நீங்கள் லெட்ஜரில் கொடுக்கலாம். கேட்வே ஆஃப் டேலி கிரியேட் லெட்ஜர். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக லெட்ஜர்லேயும் கொடுக்கலாம். ஒரே ஒரு லெட்ஜர் தான் இருக்குது அப்படின்னா இங்கேயும் வந்து டைரக்ட் இன்கம் போட்டு
இன்க்ளூட் அசசபிள் வேல்யூ நாட் அப்ளிகபிள் போட்டு இந்த இடத்துல அப்ளிகபிள் போட்டு ஸ்பெசிஃபை டீடைல்ஸ் இயரில் 993681 இந்த மாதிரி போட்டு இந்த மாதிரியும் கொடுக்கலாம். இது ஒரு இடம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவுட்புட் சிஜிஎஸ்சி தயார் பண்ணோன்னா அங்கே ஒரு இடம் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்வென்ட்ரி மெயின்டைன் பண்ணுறோன்னு வச்சுக்கோ. இன்வென்ட்ரி மெயின்டைன் பண்ணால் ஸ்டாக் குரூப்பில் கொடுக்கலாம். செல்ஃபோன் ஸ்டாக் குரூப்பில் கொடுக்கலாம். அல்லது ஐட்டம் கிரியேட் பண்ணால் ஐட்டமில் கொடுக்கலாம். அல்லது கிளாசிஃபிகேஷன் கிரியேட்டு கிளாசிஃபிகேஷன். ஸோ இந்த மாதிரி மொத்தம் 7 இடத்துல கொடுக்கலாம். புரியுதா? டேக்ஸ் கண்ட்ரோல் மொத்தம் எத்தனை இடத்துல கொடுக்கலாம்? 7 இடத்துல கொடுக்கலாம். 7 இடத்துல கொடுக்கலாங்கிறத 7 இடத்துலையும் கொடுத்துடக்கூடாது. எங்கெல்லாம் இருக்குன்னு சொல்ல வரேன். பட் எங்கே கொடுக்கறது, எங்கே கொடுத்தாலும் ஒரே இடமா கொடுக்க ஆரம்பிக்கும். இன்வென்ட்ரி மெயின்டைன் பண்ணுறோம், இன்வென்ட்ரி மெயின்டைன் பண்ணல. இந்த சம்மில் நம்ம இன்வென்ட்ரி மெயின்டைன் பண்ணலை. அதனால டேக்ஸ் கண்ட்ரோல் வந்து எதில் கொடுக்கணும் அப்படின்னா, எதில் கொடுக்கணும்? அக்கௌண்டிங்கில் கொடுக்கணும், லெட்ஜரில் கொடுக்கணும். இப்போ நம்ம லெட்ஜர் கிரியேட் பண்ணுறோம். அட்வர்டைசிங் சர்வீஸ்னு ஒரு லெட்ஜர், யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னேங்கிற மாதிரி சேல்ஸுக்கு ஒரு லெட்ஜர் 1+2, அதாவது அட்வர்டைசிங் லெட்ஜர், அதுக்கான டேக்ஸ் லெட்ஜர், பின்னாடி ரவுண்ட் ஆஃப் அப்படின்னு ஒரு லெட்ஜர். இந்த 4 லெட்ஜர் கிரியேட் பண்ணி சேல்ஸ் என்ட்ரி நம்ம போட்டுருவோம். கேட்வே ஆஃப் டாலி கிரியேட் லெட்ஜர். லெட்ஜர் பேர் என்ன அப்படின்னா அட்வர்டைசிங் சர்வீசஸ். லெட்ஜர் பேர் என்ன? அட்வர்டைசிங். அட்வர்டைசிங் சர்வீசஸ் எது கீழே வரும் அப்படின்னா அண்டர் டைரக்ட் இன்கம். டைப் ஆஃப் லெட்ஜர் நாட் அப்ளிகபிள் அப்படின்னு கூட. இன்க்ளூட் அசசபிள் வேல்யூ. இன்க்ளூட் அசசபிள் வேல்யூ. அசசபிள் வேல்யூனா என்ன? அசசபிள் வேல்யூனா டாக்ஸபிள் வேல்யூ அப்படிதான். அசசபிள் வேல்யூ அப்படின்னா டாக்ஸபிள் வேல்யூ. ஒரு ப்ராடக்ட் வாங்குற ப்ராடக்டோட டேக்ஸ் தானே டேக்ஸு? அப்படி இல்லை, அந்த ப்ராடக்ட்டுக்கு எவ்வளோ டேக்ஸுங்கிறத கண்டுபிடிக்கணும். வேல்யூ எவ்வளோ, எந்த வேல்யூ அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஒரு எக்ஸாம்பிள், வசந்தன் கோ போகிறேன். வசந்தன் கோ போயிட்டு நான் ஏசி வாங்குறேன் என் வீட்டுக்கு. இது நடந்த உண்மை, பொய் இல்லை, நடந்த உண்மை. 1.5 டன் ஏசி வாங்கணும். எனக்கு உடம்பு சரியில்லை, நல்ல கோடை காலம். என் ஒய்ஃபை கூட்டிகிட்டு ஏசி வாங்க போயிட்டேன். 1.5 டன் ஏசி. என்ன ஏசி அப்படின்னா, ஏசி நான் என்னங்க பார்த்து சொல்கிறேன். அருமையான ஏசி, ப்ளூ டாட்டா அந்த மாதிரி ஒரு நேம் வரும். ஏசியோட ரேட் எவ்வளோ தெரியுமா? 36,000. ஏசியோட ரேட் எவ்வளவு? 1.5. 36,000. அப்போ அசசபிள் வேல்யூ 36,000. பட் அதோட முடிஞ்சு போச்சானா? இல்லை. ஏசி வாங்கினதுக்கப்புறம் சொல்கிறான், ஏசி வாங்கினீங்களே அடிக்கடி உங்கள் வீட்டில் கரண்ட்டு போகுமா அப்படின்னா, எப்பயாவது ஒரு வாட்டி போகுமா அப்படின்னா, ஆமாப்பா. அப்போ நீ பேசாமல் இன்வெர்டர் ஏசி வாங்குற, கரண்ட்டு போயிடுச்சுன்னா சர்க்யூட் அஃபெக்ட் ஆகிடும். தயவு செஞ்சு ஒரு ஸ்டெபிளைசர் சேர்த்து வாங்கிக்கோ. ஒரு ஸ்டெபிளைசர் சேர்த்து வாங்கிக்கோ அப்படின்னு. ஸ்டெபிளைசர் எவ்வளோடா சொல்லு? 1800. ரைட், ஓகே. ஸ்டெபிளைசர் இதுதான் அசசபிள் வேல்யூ. இங்கே பாருங்க, அசசபிள் வேல்யூ அப்படிங்கிறது 1800. ஸ்டெபிளைசர் வாங்கியாச்சு. ஸ்டெபிளைசர் வாங்கிட்டு என்ன சொல்கிறான்? சார் ஏசி வாங்கி எங்கே மாட்ட போகிறீங்க? மொட்டை மாடியில் வைக்க போகிறீங்களாங்கிட்ட. மொட்டை மாடியில் வச்சோன்னா அங்கேருந்து காப்பர் வரும் சார், எக்ஸ்ட்ரா காப்பர். நாங்கள் 2 மீட்டர் தான் தருவோம். எக்ஸ்ட்ரா காப்பர் ஒரு 5-6 மீட்டர் வந்துடும். காப்பருக்கு நிறைய காசு ஆகும். அப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு. இந்த இவன் சொல்கிற மாதிரி கோதண்டன் படத்தில் கோதண்டன் சொல்லுவான்ல, அசத்த போவது யார், அந்த மாதிரி. மொட்டை மாடியில் வச்சா 10 மீட்ரு வாங்கணும் அப்படின்னு. அவ்வளோலாம் வாங்க முடியாது நமக்கு. என்ன பண்ணலாம்? பேசாமல் ஒரு ஸ்டாண்டு வாங்கி வெளியில் ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க சார் அப்படின்னு. ஸ்டாண்ட் எவ்வளோப்பா? 1800 சார். எல்லாமே 1800 சொல்லுவாப்பா அப்படின்னு என் ஒய்ஃப் சொன்னாங்க. ஸ்டாண்டு சார், ஏசி நீங்கள் வாங்கிட்டீங்க, எப்படி எடுத்துன்னு போக போகிறீங்க அப்படின்னா அடுத்த கேள்வி.
எப்படி எடுத்துன்னு போக போறீங்க அப்படின்னு. எப்படி எடுத்துன்னு போனா நீ தான் கொண்டு வந்து கொடுக்கணும். இல்லை சார், நாங்கள் கேட்டுக்கு வெளியில் வைப்போம், அதோட சரியாக போச்சு. நீங்கள் வேணும்னா நீங்கள் தான் புக் பண்ணிட்டு போகணும். நீங்கள் கார் புக் பண்ணிங்கன்னா நாங்கள் எடுத்து வேணால் வைப்போம், இல்லைன்னா நாங்கள் கொண்டு வந்து கொடுத்தா டெலிவரி சார்ஜஸ் உண்டு சார் அப்படின்னு. எவ்வளோயா டெலிவரி சார்ஜஸ் சார்? 2000 ரூபா சார். எவ்வளோலாம் வாங்காதையா அப்படின்னு பேர போச்சு. டெலிவரி சார்ஜஸ் இப்போ பாருங்கள், அசசபிள் வேல்யூ 40,600. இது வந்து பார்த்தீங்கன்னா 36,000. இது வந்து 18% டேக்ஸு, இதுக்கு வந்து 12% டேக்ஸு, இதுக்கும் 12% டேக்ஸு, இதுக்கு வந்து இன் ஜென்ரல் 18% டேக்ஸ். இன் ஜென்ரல் ஏன்னா டேக்ஸு மெயின் ப்ராடக்ட் என்ன ரேட்டோ அதுதான் இந்த அப்படி பார்த்தாலும் 18%. 40,600 கொடுத்துட்டு மாட்டிட்டேன். அவன்கிட்ட மாட்டின்ட்டேன். 40,600 கொடுத்துட்டு வரேன். 2 நாள் ஆச்சு. ஃபோன் பண்ணி பார்த்தா அவன் இன்னும் டெலிவரியே பண்ணல. அப்புறம் நேராக போயிட்டு அவனை சொன்னால் அடுத்த நாள் கொண்டு வந்து வச்சிட்டான். வச்ச உடனே கம்பெனிக்காரன் வரான். கம்பெனிக்காரன் வந்துட்டு, சார் எவன்கிட்ட ஏசி வாங்கினீங்க நீங்கள் அப்படின்னு கேட்டான். இல்லையா வசந்தன் குழந்தை. ஐயோ, இந்த ஸ்டெபிளைசர் 4 நாளுக்கு கொடுத்தாங்க சார், இவ்வளோ செலவு பண்ணுறீங்க, இந்த ஸ்டெபிளைசராக போடுவீங்க, எவரெஸ்ட் ஸ்டெபிளைசர் போடுங்க சார், அதான் நல்லது. எவ்வளோன்னு கேட்டேன். 4,500 சார் ஜஸ்ட் அப்படின்னு. நான் என் ஒய்ஃபு முகத்தை பார்த்தேன், ஒய்ஃபு என்ன பார்த்தேன், மறந்துட்டேன். இன்சுலேஷன் இருக்குது, வெரி குட், பண்ணியிருக்காங்க போல அனுபவம் பேசு, ஓகேவா. இன்சுலேஷன் சார்ஜஸ் 1,800 அது வேறு இருக்குது, மறந்துட்டு. சரின்னு சொல்லிட்டு எது வாங்கினாலும் ஒரு எக்ஸ்ட்ரா பிட்டு போடுறான். இப்போ கூட பாருங்கள், நான் அந்த அக்வாஃபினா வாட்டர் வாங்கினேன், 26,000 கொடுத்து வாங்கிட்டேன். வாங்கிட்டு வந்து வீட்டில் மாட்டுறேன். அதுக்கு என்ன பண்ணுறான், அதுக்கு வெளியில் ஒரு ஃபில்டர் போடணும் சார், அது ஒரு 1,500 வாங்குறேன். எது வாங்கினாலும் எக்ஸ்ட்ரா வாங்க வைக்கிறாங்க. இந்த மாதிரி நான் இதோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கிறேன். முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். இல்லை ஸ்டெபிளைசர் இது நல்லா இருக்காது, எவரெஸ்ட் ஸ்டெபிளைசர் தான் பெஸ்ட்டு, அதை போடுங்க அப்படின்னு. அது எவ்வளோன்னா அது 4,500 அந்த கையில். அப்போ இதை என்ன பண்ணுறது சார், இதை வச்சுங்க சார் அப்படின்னா திருப்பி கொடுக்க முடியுமானா திருப்பி வாங்க மாட்டேங்க. அப்புறம் இவங்க சொன்ன மாதிரி இன்சுலேஷன் சார்ஜஸ் அது ஒரு 1,500. எனக்கு ஏதாவது கொடுங்க சார்னா அது நான் தனியாக கொடுத்துட்டேன். இப்போ எவ்வளோ ஆச்சு, 46,900. நான் வாங்க போனது 36,000. ஆனால் உண்மையிலே எது அசசபிள் வேல்யூ, இதுதான் அசசபிள் வேல்யூ. இந்த அசசபிள் வேல்யூ அது கூட இந்த அமௌண்ட் 46,000. இந்த 46,900க்கு நான் ஜிஎஸ்டி எவ்வளோங்கிறத பார்த்து கொடுக்கணும். தட் இஸ் கால்ட் அசசபிள் வேல்யூ. ஸோ அசசபிள் வேல்யூனா நாட் ஸ்ட்ரைட் அவே ப்ராடக்ட் அமௌண்ட் கிடையாது, அது கூட சேர்ந்த அமௌண்ட்டும் அசசபிள். கிளியரா? இப்போ ஜிஎஸ்டி, இப்போ டிரான்ஸ்போர்ட் இருக்குல்ல, டிரான்ஸ்போர்ட்டுக்கு என்ன பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி? 12% ஐட்டம் இருக்குது, 18% மூவ் ஐட்டம் இருக்குது. அப்போ டெலிவரி சார்ஜஸ் 1,000 ரூபா கொடுத்துருக்கேன். இந்த 1,000 ரூபாய்க்கு என்ன பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயின் ப்ராடக்ட் என்ன ரேட்டோ அந்த ரேட்டு தான். இது ஒரு மெத்தட். அல்லது இந்த டெலிவரி சார்ஜஸை நீ ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று டெலிவரி சார்ஜஸ் ஃபார் 18% ஐட்டம், டெலிவரி சார்ஜஸ் ஃபார் 12% ஐட்டம், இப்படி பிரிக்கணும் நீங்கள். டெலிவரி சார்ஜஸ் ஃபார் 18% ஐட்டம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் வந்து வேல்யூ எவ்வளவு, 36,3 39,600. டெலிவரி சார்ஜஸ் 1,000 ரூபா. 1,000 ரூபாங்கிறது 39,600 அப்போ ஏசிக்கு எவ்வளோ டெலிவரி, ஏசிக்காக எவ்வளோ டெலிவரி சார்ஜஸ் அப்படின்னா 909 ரூபா இருக்குது. இந்த 12% ஐட்டத்துக்காக எவ்வளோனாக்க 91 ரூபா. அப்போ டெலிவரி சார்ஜஸில் வந்து பார்த்தீங்கன்னா, டெலிவரி சார்ஜஸோடைய ஜிஎஸ்டி, சிஜிஎஸ்டி அண்ட் எஸ்ஜிஎஸ்டி, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 18%. இது 9, அது 9. இது வந்து 6%. இதுக்கு 6, அதுக்கு 6. ஸோ இந்த அமௌண்ட் எதுக்காக அப்படின்னா ஃப்ரைட்டுக்கான ஜிஎஸ்டி.
இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொருளுக்கான ஜிஎஸ்டி நம்ம இந்த மாதிரி தனியாக கால்குலேட் பண்ணிக்கணும். பொருளுக்கான ஜிஎஸ்டி ப்ளஸ் சர்வீஸ்க்கான ஜிஎஸ்டி இதெல்லாம் சேர்த்து மொத்த ஜிஎஸ்டியில் ஒரே லைனில் சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி அப்படின்னு வேல்யூ வரும். இந்த மாதிரி ஃப்ரைட்டோட ஜிஎஸ்டியை வந்து மெயினோடைய ஜிஎஸ்டியை பொறுத்து வருது அப்படின்னா அதுதான் இன்க்ளூட் அசசபிள் வேல்யூ. அசசபிள் வேல்யூவில் இன்க்ளூட் பண்ணுறோம். அப்படி இல்லை அப்படின்னா ஜிஎஸ்டியை ஸ்பெசிஃபை பண்ணுறோம். இந்த இடத்துல அதுதான் இன்க்ளூட் அசசபிள் வேல்யூ அப்படின்னா ஒன்று மெயின் ப்ராடக்ட் என்னவோ அது அந்த ரேட்லையா, அல்லது இதுதான் மெயின் ப்ராடக்ட் அப்படின்னா ஜிஎஸ்டி அப்ளிகபிள் போட்டு இங்கே டேக்ஸ் கண்ட்ரோல் கொடு. இங்கே வந்து ஸ்பெசிஃபை டீடைல்ஸ் யார் 999368 ஸ்பெசிஃபை டீடைல்ஸ் யார் 80 இந்த மாதிரி நீங்கள் டேக்ஸ் கண்ட்ரோல் கொடுங்க. இந்த இடத்துல டைப் ஆஃப் சப்ளை குட்ஸா சர்வீஸா கேபிட்டல் குட்ஸா. குட்ஸு அப்படின்னா திங்ஸ் எக்ஸ்சேஞ்சு ஃபார் கன்சிடரேஷன், தட்ஸ் ஆல். இந்த மொபைல் ஃபோன் இருக்குது, நான் மணிக்கு விற்கிறேன். நேற்று வரைக்கும் இந்த மொபைல் ஃபோன் என்னது 10,000 ரூபா மணிக்கிட்ட காசு வாங்கிட்டா ஃபோனுக்காக ஃபோனை தூக்கி கொடுக்குறேன். ரைட் டு யூஸ், தட் இஸ் கால்டு சேல்ஸ் குட்ஸ். நான் வந்து ஒரு கன்சல்டிங் ஒர்க்கு கொடுக்குறேன், அந்த கன்சல்டிங் ஒர்க்கு சார்ஜ் பார்க்குறேன், தட் இஸ் ஃபார் சர்வீஸ். ஆனால் கேபிட்டல் குட்ஸ்ன்னு எப்படி சொல்ல முடியும்? நான் விற்கிற பொருள் கேபிட்டல் குட்ஸ்ன்னு எப்படி சொல்ல முடியும்? இப்போ தேங்காய் எண்ணெய் இருக்குது, நல்லெண்ணெய் இருக்குது, கடலை எண்ணெய் இருக்குது. இப்போ எதெல்லாம் வந்து சமையல் எண்ணெய்? கடலை எண்ணெய் சமைக்கிற எண்ணெயா அல்லது தலையில் தடவிக்கிற எண்ணெயா? கடலை எண்ணெய் சமைக்கிறதுக்கு, நல்லெண்ணெய் சமைக்க. தேங்காய் எண்ணெய் இருக்குது, தேங்காய் எண்ணெயை சமைக்க பயன்படுத்துவாங்களா தலையில் தடவிக்க பயன்படுத்துவாங்களா? நீங்களே சொல்லுங்கள். ரெண்டுக்கும் சார், ரெண்டுக்கும் பயன்படுத்துவாங்க. தேங்காய் எண்ணெயை ரெண்டுக்கும் பயன்படுத்துவாங்க. இப்போ தேங்காய் எண்ணெய் என்ன பண்ணிட்டான் அவன் காஸ்மெட்டிக்குங்கிறான் ஜிஎஸ்டியில். ஏன்னா நீ தலைக்கு யூஸ் பண்ணுற ஹேர் ஆயில் ஷாம்பு மாதிரி, அதனால் 18% ஜிஎஸ்டிங்கிறான். டிவிடிக்காரன் என்ன சொல்கிறான்? டிவிடிக்காரன் என்ன சொல்கிறான்னா நான் வந்து அதை எடிபிள் ஆயில் தான் விற்பேன், ஏன்னா அது சமையல் எண்ணெய் தான் அவன் சொல்கிறது. டிவிடிக்காரன் என்ன சொல்கிறான்? நான் விற்கிறது அது சமையல் எண்ணெய். அவன் போய் தலையில் தடவுறான்னா அது எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் போய் ஒருத்தன் எங்கே தடவுறான்னு பின்னாடிலாம் போய் பார்க்க முடியாது. என் பொருள் நான் விற்கிறேன், அதோட எனக்கும் அதுக்கும் முடிஞ்சு போச்சு. அவன் தலையில் தான் தடவுறான், கீழே தான் கொட்டுறான், சமையல் தான் பண்ணுறான், அதை கண்காணிக்கிறது என் வேலை கிடையாதுங்கிறான். அதே மாதிரி நீ ஒரு பொருள் விற்கிற, குட்ஸா கேபிட்டல் குட்ஸாங்கிறத நீ எப்படி சொல்ல முடியும்? நீ என்ன வேணா பண்ணலாம் இல்லையா? இப்போ ஃபர்னிச்சர் நான் விற்கிறேன் உங்ககிட்ட, எனக்கு அது ட்ரேடிங் குட்ஸு, உனக்கு அது கேபிட்டல் குட்ஸாகவும் இருக்கலாம், குட்ஸாகவும் இருக்கலாம். நீயும் வாங்கி ஃபர்னிச்சர் விற்றுருக்கலாம், அல்லது கடைக்கு நீ வாங்கலாம். வாங்கி விற்கிறதுக்காக வாங்கினா அது குட்ஸு, கடையில் பர்மனெண்ட்டாக போட்டால் அது கேபிட்டல் குட்ஸு. ஆனால் நீ எதுக்கு வச்சுக்க போகிறேங்கிறது எனக்கு எப்படி தெரியும்? என்கிட்ட சொல்வியா? டேபிளில் எங்கே வைக்க போகிறேன், இந்த டேபிளை, இந்த சேரை எங்கே போட போகிறேன் அப்படின்னு என்கிட்ட சொல்லிட்டு வாங்குவியா? யோ உன் வேலை என்ன? அதை பாரு, பொருளை விற்கிற காசு இருந்துருச்சு, அதோட முடிஞ்சு போச்சு. இல்லை நான் என்ன பண்ணால் உனக்கு என்ன அப்படி தானே கேட்போம். டேலியில் இந்த இடத்துல கேபிட்டல் குட்ஸ்ன்னு எதை மீன் பண்ணி கொடுத்துருவாங்க எனக்கு தெரியல, அதை விட்டுருங்க. பட் இந்த அட்வர்டைசிங் சர்வீசஸ்ங்கிறது குட்ஸா அல்லது சர்வீஸா எதில் வரணும்? அட்வர்டைசிங் சர்வீசஸ்ங்கிறது வெதர் இட் இஸ் ஏ குட்ஸ் ஆர் சர்வீசஸ். இஸ் சர்வீசஸ். செலக்ட் அஸ் சர்வீஸ். enter. So advertising service under direct income GST applicable போட்டு tax rate போட்டு சேல். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே. யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே. அந்த மாதிரி இந்த இடத்துல நீங்க tax ledger output CGST comes under duties and taxes GST CGST. இங்கே ஒரு வாட்டி வருது பாருங்க, உடனே இங்கே 9% கொடுக்கக்கூடாது. ஓகேவா? அடுத்தது ரவுண்ட் ஆஃப். ரவுண்ட் ஆஃபில் என்ன இருக்கு? நாட் அப்ளிகபிள், டவுன்வேர்டு, நார்மல், அப்வேர்டு, இந்த மாதிரி 4 ரவுண்ட் ஆஃப் இருக்கு. ரவுண்ட் ஆஃப்னா என்னன்னு சொல்கிறேன் பாரு. அமௌண்ட்டு, ரவுண்ட் ஆஃப் டைப்,
ஒன்று நார்மல், அடுத்தது டவுன்வேர்டு, அடுத்தது இது வந்து ரவுண்ட் ஆஃபோட டைப் ஆஃப் ரவுண்ட். ஓகேவா? 4 வகையான டைப் இருக்கு. என்ன? நார்மல், டவுன்வேர்ட், அப்வர்டு, ரவுண்ட் ஆஃப் நாட் அப். பாருங்க, நீ கொடுக்க வேண்டிய காசு 1800 ரூபா 2 பைசா. நார்மல் ரவுண்ட் எவ்வளோ கொடுப்ப அப்படின்னா 1800. டவுன்வேர்டில் 1800 தான். பட் அப்வேர்டில்னா 1801. நாட் அப்ளிகபிள் அப்படின்னா இங்கே என்ன அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட். நாட் அப்ளிகபிள் போட்டால் இந்த அமௌண்ட் வரும். நீ கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டு 1800.49. நார்மல் ரவுண்ட் அப்படின்னா 1800. டவுன்வேர்டுனாலும் 1800. அப்வேர்டுனா 1801. இங்கே நாட் அப்ளிகபிள்னா சேம் 1800.50. நார்மல் ரவுண்ட் அப்னா 1801. டவுன்வேர்டுனா 1800. அப்வேர்டுனா 1801. இங்கே நார்மல்னா 1800. டவுன்வேர்டுனா 1800. அப்வேர்டு அப்படின்னா 1800. நாட் அப்ளிகபிள்னா 1800. இப்போ நார்மல் ரவுண்டிங், அப்நார்மல் ரவுண்டிங், டவுன்வேர்டு, அப்வேர்டு, நாட் அப்ளிகபிள். மீனிங் புரியுதா? ரவுண்ட் ஆஃபோட மீனிங் புரியுதா? பட் இந்த இடத்துல என்ன கொடுக்கறது? நாட் அப்ளிகபிள். ஏன் சார் நாட் அப்ளிகபிள் கொடுக்கணும்? இவ்வளோ தூரம் விடிய விடிய கதை கேட்டு சீதைக்கு நம்ம சித்தப்பா மாதிரி நாட் அப்ளிகபிள்னு ஏன் கொடுக்குறீங்க? இன்கம் டேக்ஸில் ஒரு ப்ரொவிஷன் இருக்கு. அண்டர் செக்ஷன் 288A ரவுண்ட் ஆஃப் அப்படின்னு ஒரு செக்ஷனே இருக்கு. இன்கம் டேக்ஸ் டு பி மல்டிபிள்டு டு த நியரஸ்ட் மல்டிபிள்ஸ் ஆஃப் 10 rupees அப்படின்னு இருக்கு. 1800 ரூபா, 1804 ரூபா வருதுன்னா 1800 வாங்கு. 1805 ரூபா வாங்கினா 1810 கட்டணும் அப்படின்ட்டு. அது மல்டிபிள் ஆஃப் 10. கவர்மெண்ட்டு மக்கள்கிட்ட ஒரு பைசா வாங்கறதுனாலும் சரி டாக்ஸுங்கிற பேரில், ஒரு பைசா கொடுக்கறதுனாலும் சரி டாக்ஸுங்கிற பேரில், ப்ரொவிஷன் சட்டத்தில் இடம் இருந்தால் தான் கொடுக்க முடியும். தேர் மஸ்ட் பி எ லா, இன்கம் டேக்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. தேர் மஸ்ட் பி எ லா, த லா மஸ்ட் ஆதரைஸ் த டாக்ஸ். இன் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் அண்டர் செக்ஷன் 288A ஹவு டு டூ ரவுண்ட் ஆஃப் அப்படின்னு ஒரு ப்ரொவிஷன் இருக்கு. The tax to be collected according to the law. அதன்படி இன்கம் டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறான். பட் ஜிஎஸ்டியில் இந்த மாதிரி ப்ரொவிஷன் இல்லை. ஜிஎஸ்டியில் இந்த மாதிரி ப்ரொவிஷன் இல்லை. என்ன ப்ரொவிஷன் இல்லை? ரவுண்ட் ஆஃப்க்கு ப்ரொவிஷன் இல்லை. இந்த மாதிரி ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ப்ரொவிஷன் இல்லை. அதனால் நீ ஜிஎஸ்டியை ரவுண்ட் ஆஃப் பண்ணக்கூடாது. என்ன இருக்கோ அப்படியே தான் வரணும். உனக்கு ரவுண்ட் ஆஃப்ங்கிறது இன்வாய்ஸ் தான் ஃபைனலாக ரவுண்ட் ஆஃப் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து சார். ஸோ அவுட்புட் எஸ்ஜிஎஸ்டி அதுவும் ரவுண்ட் ஆஃப். அண்டர் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் ஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி நாட் அப்ளிகபிள். ரவுண்ட் ஆஃப் எதுக்கு வரணும்? அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், டைப் ஆஃப் லெட்ஜர் நாட் அப்ளிகபிள், ஜிஎஸ்டி 2 வாட்டி நாட் அப்ளிகபிள். ஜிஎஸ்டி 2 வாட்டி நாட் அப்ளிகபிள். ஸோ மொத்தம் நீங்கள் எத்தனை லெட்ஜர் கிரியேட் பண்ணிக்கணும் அப்படின்னா 4 லெட்ஜர் கிரியேட் பண்ணணும். இன்றைக்கி மொத்தமாகவே உனக்கு எத்தனை லெட்ஜர் கிரியேட் பண்ணணும் தான் சொல்லி கொடுத்துருக்கேன். என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்? அட்வர்டைசிங் சேல்ஸ்னு ஒரு லெட்ஜர், யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னேங்கிற மாதிரி அட்வர்டைசிங் சர்வீஸ்னு ஒரு லெட்ஜர்,
அதுக்கு பின்னாடி அவுட்புட் சிஜிஎஸ்டி, அவுட்புட் எஸ்ஜிஎஸ்டி, ரவுண்ட் ஆஃப். இந்த 4 லெக்சர் கிரியேட் பண்ண உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அதுக்கு எவ்வளோ டைம் எடுத்திருக்கேன்? 56 நிமிஷம் எடுத்துருக்கேன். 4 லெக்சர் சொல்லி கொடுங்க, 56 நிமிஷம் எடுத்துருக்கேன். ஓகேவா? இப்போ நம்ம டேலியில் என்ட்ரி போடுறது எப்படி, இந்த 4 லெக்சரையும் பயன்படுத்தி அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். அக்கௌண்டிங் டிரான்சாக்ஷன் மொத்தம் 8. என்னென்ன 8 டிரான்சாக்ஷன்? அக்கௌண்டிங் வவுச்சர் வி, கேபி ஆஃப் டேலிலேருந்து வி ப்ரெஸ் பண்ணுங்க. வியை ப்ரெஸ் பண்ணால் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். சைடில் பர்ச்சேஸ் F9, சேல்ஸ் F8, ரசிப்ட் F6, பேமெண்ட் F5, கான்ட்ரா F4, ஜேவி F7, பர்ச்சேஸ் ரிட்டர்ன் போய்டுன்னா F10 ப்ரெஸ் பண்ணணும். அதர் வவுச்சர் F10ல் போய்ட்டு பர்ச்சேஸ் ரிட்டர்ன் ஆல்ட் F5, சேல்ஸ் ரிட்டர்ன் F10 ஆல்ட் F6. ஓகேவா? இன்னொரு முறை சொல்லுங்கள் என்னென்ன ஷார்ட்கட் கீட் இருக்குது. பர்ச்சேஸ் F9, சேல்ஸ் F8, ரசிப்ட் F6, பேமெண்ட் F5, கான்ட்ரா F4, ஜேவி F7, டெபிட் நோட் ஆல்ட் F5, கிரெடிட் நோட் ஆல்ட் F6. ஸோ 8 வகையான அக்கௌண்டிங் டிரான்சாக்ஷன் நம்ம இப்போ உனக்கு சொல்லியாச்சு. இதில் மொதல் 4 ஒரு ஜாதி, அடுத்த 3 ஒரு ஜாதி, அடுத்த 1 ஒரு ஜாதி. இப்போ ஜாதியாக நம்ம பிரித்து மேவும். பர்ச்சேஸ் ரிட்டர்ன், சேல்ஸ் ரிட்டர்ன், இந்த 4 ஒரு ஜாதி. இந்த 4 மாத்திரம் இப்போ பார்ப்போம். என்ன பார்ப்போம்? பர்ச்சேஸ் ரிட்டர்ன், சேல்ஸ் ரிட்டர்ன், இந்த 4 ஒரு ஜாதி. அந்த வவுச்சர் மாத்திரம் பார்ப்போம். பர்ச்சேஸ்க்கு ஷார்ட்கட் கீ F9, பர்ச்சேஸ் ரிட்டர்னுக்கு ஷார்ட்கட் கீ ஆல்ட் F5, சேல்ஸுக்கு ஷார்ட்கட் கீ F8, சேல்ஸ் ரிட்டர்னுக்கு ஷார்ட்கட் கீ ஆல்ட் F6. ஓகேவா? பர்ச்சேஸ்க்கு F9, பர்ச்சேஸ் ரிட்டர்ன் ஆல்ட் F5, சேல்ஸுக்கு F8, சேல்ஸ் ரிட்டர்ன் ஆல்ட் F6. இந்த மாதிரி ஷார்ட்கட் கீஸ்லாம் சொல்லிகிட்டே வாங்க. இன்னொரு முறை சொல்கிறேன் பாருங்க. பர்ச்சேஸ்க்கு F9, பர்ச்சேஸ் ரிட்டர்ன் ஆல்ட் F5, சேல்ஸுக்கு F8, சேல்ஸ் ரிட்டர்ன் ஆல்ட் F6. அடுத்தது ரசிப்ட், பேமெண்ட், கான்ட்ரா, இது 3 ஒரு ஜாதி. ரசிப்ட் F6, பேமெண்ட் F5, கான்ட்ரா F4, ஜேவி F7. ஓகேவா? இப்போ நீங்கள் ஒரு முறை ஆரம்பத்துலேருந்து அந்த ஷார்ட்கட் சொல்லி பாருங்க. பர்ச்சேஸ் F9, பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அல்லது டெபிட் நோட் ஆல்ட் F5, சேல்ஸ் F8, சேல்ஸ் ரிட்டர்ன் அல்லது கிரெடிட் நோட் ஆல்ட் F6, ரசிப்ட் F6, பேமெண்ட் F5, கான்ட்ரா F4, ஜேவி F7, டேட் F2. டேலியில் போய்ட்டு F2, F2 ப்ரெஸ் பண்ணால் 3 4, F2 ப்ரெஸ் பண்ணால் 4. ஸோ F2 ப்ரெஸ் பண்ணால் என்ன நடக்குது? அடுத்த நாள் வந்து விழும். பாருங்கள், 5ஆம் தேதியா F2 பண்ணால் 6, F2 பண்ணால் டேட்டை ஸ்கிப் பண்ணணும். 1/5 போடணும் இன்வாய்ஸ். அப்போ என்ன பண்ணணும்? F2 போட்டு 1/5 மாற்றிக்கலாம். ஸோ இப்போ நம்ம டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன் பார்த்தோம். அடுத்தது மோடு. மோடில் என்னென்ன மோடு இருக்குது அப்படின்னா, பர்ச்சேஸ் ரிட்டர்ன், சேல்ஸ் ரிட்டர்ன், இந்த 4க்கும் மொத்தம் 3 மோடு இருக்குது.
இங்கே பார்த்தீங்கன்னா சேஞ்ச் மோட் அப்படின்னு பாருங்க. ஐட்டம் இன்வாய்ஸ், அக்கௌண்டிங் இன்வாய்ஸ், ஆஸ் வவுச்சர். இப்போ நீ இன்வென்ட்ரி மெயின்டைன் பண்ணுற அப்படின்னா நேம் ஆஃப் த ஐட்டம், குவான்டிட்டி, ரேட்டு இது வரும். இதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஐட்டம் இன்வாய்ஸ். இதுக்கு பேர் என்ன? ஐட்டம் இன்வாய்ஸ். கண்ட்ரோல் ஹெச் அக்கௌண்டிங் இன்வாய்ஸ். அக்கௌண்டிங் இன்வாய்ஸில் பர்டிகுலர் இருக்கும், ரேட் இருக்கும். இதே ஐட்டம் இன்வாய்ஸில் நேம் ஆஃப் ஐட்டம், குவான்டிட்டி, ரேட்டு பெருக்கி இங்கே வரும். இந்த மாதிரி இருந்தால் டெபிட் கிரெடிட் ரெண்டும் மேலேயே வந்தால் அதுக்கான பிரேக்கப் கீழே இருந்தால் ஐட்டம் இன்வாய்ஸ் அப்படின்ட்டு வரும். கண்ட்ரோல் ஹெச் சேஞ்ச் போடும். கண்ட்ரோல் ஹெச் அக்கௌண்டிங் இன்வாய்ஸில் மேலே டெபிட்டு, கீழே கிரெடிட். கிரெடிட்டு அமௌண்ட்டு டைரெக்டாக. ஆஸ் வவுச்சர் டெபிட் கிரெடிட், மல்டிபிள் டெபிட், மல்டிபிள் கிரெடிட். டெபிட் ஆதி மூலம், கிரெடிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேல்ஸ். ஓகேவா? 3 மோடு இருக்குது. அந்த மாதிரி என்னென்ன மோடு என்னென்ன இருக்குங்கிறத செக் பண்ணிங்க கண்ட்ரோல் ஹெச் பண்ணி. இப்போ ஒரே ஒரு சேல்ஸ் பில் மாத்திரம் போட்டு கிளாஸ் முடிய போகிறோம். சேல்ஸ் பில் எப்படி பண்ணுறது? அக்கௌண்டிங் வவுச்சர் பில். முதல்ல என்ன பண்ணுங்க, யாருப்பா அது? ஸ்ரீநிதி உங்களுக்கு நிறைய முறை சொல்லியிருக்கோம், நீங்கள் வந்து ஆல்வேஸ் லேட்டாக வரீங்க, பார்த்துங்க. நீ அப்புறம் பேசு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்ச் மோடு முதல்ல வந்து இது பண்ணிடுங்க. F11 இன்வென்ட்ரி வேண்டாம், டிசேபிள் பண்ணிவிடு. நாளைக்கு இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்க்கலாம். டிசேபிள் பண்ணிவிட்டு சேஞ்ச் மோடில் அக்கௌண்டிங் இன்வாய்ஸ் மோடில் போடு. டேட் போட்டுக்கோ. இங்கே பாருங்கள் எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன். பில்லு ஆதி மூலம் 26,333 ரூபா 1/5 பில் பண்ணுங்க. டேலிக்கு வாங்க, F2 போட்டு 1/5 டேட்டு. யாருன்னா ஆதி மூலம் என்ட்ரு கொடுங்க. கண்ட்ரோல் ஏ குயிக்காக சேவ் பண்ண. கண்ட்ரோல் ஏ எவ்வளோ அமௌண்ட்டு? 26,333. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அட்வர்டைசிங் சர்வீசஸ் 26,000. அப்புறம் யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே. அவுட்புட் சிஜிஎஸ்டி. ஃபைனலாக ரவுண்ட் ஆஃப். இங்கே 31,072 ரூபா 94 பைசா இருக்கு. ரவுண்டு பண்ண 6 பைசா. நீ ரவுண்டுக்கு ப்ளஸ்ஸு போட்டால் போதும் 6 பைசா. என்டர் கொடுத்து நியூ ரெஃபரன்ஸ் அப்படின்னு சேவ் பண்ணு. இன்னொரு இன்வாய்ஸ் போடுறேன் பாருங்கள். ஆஷிமாக்கு F2 போட்டு டேட்டா மாற்று, 2ன்னு போட்டு ஆஷிமா என்டர். கண்ட்ரோல் ஏ அட்வர்டைசிங் சர்வீசஸ் 29,267. அவுட்புட் சிஜிஎஸ்சி, அவுட்புட் ஹெச்ஜிஎஸ்சி. ரவுண்ட் ஆஃப் வந்து இப்போ 6 பைசா கம்மி பண்ணணும்னா இந்த இடத்துல என்ன பண்ணணும்? மைனஸ் போட்டு இங்கே என்ன இருக்கோ அப்படியே போட்டுரு. 0.06 அப்படின்னு போட்டால் கம்மி. ஸோ இது வரைக்கும் பண்ணி பாருங்கள். இங்கே வந்து என்ட்ரு கொடுத்தீங்கன்னா ஆஷிமாக்கு என்ன சொல்லுது? கிரெடிட் லிமிட் எக்ஸீட் அப்படின்றது. அப்போ என்ன பண்ணு? கிரெடிட் லிமிட்டை எக்ஸீட் பண்ணிச்சுன்னா கண்ட்ரோல் என்ட்ரு கொடுத்து இந்த 8ங்கிறது 9ன்னு மாற்றிடும் போட்டு இப்போ சேவ் பண்ணு. சேவ் ஆகும். லெட்ஜரில் போய்ட்டு கிரெடிட் லிமிட்டை மாற்றினா முடியும். ஸோ இதே மாதிரி சேல்ஸ் பில் ரைஸ் பண்ணி இந்த 10 பேருக்கும் சேல்ஸ் பில் ரைஸ் பண்ணி எனக்கு காட்டுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பாருங்கள் எப்படி பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் அதை பார்த்துட்டு பண்ணிவிட்டு டவுட் ஏதாவது இருந்தால் என்கிட்ட கேளுங்க. ஓகேவா? அதர்வைஸ் இப்போதைக்கு விடைபெறுவோம். நன்றி, வணக்கம். உங்களிடமிருந்து விடைபெறுவது
டேலி சீனிவாசன். தேங்க்யூ. இது வரைக்கும் டேலி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.